விஜய் சொத்து மதிப்பில் குழப்பம், சிக்கிய விஜய். இனி மேடைக்கு மேடை யோகியன் வேஷன் போடுவ. தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் மீது சொத்து விவரங்களை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பூர் பகுதியில் 115 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து, திருச்சி பகுதியில் 220 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து உள்ளிட்ட முக்கியமான சொத்துக்கள் குறித்து முழுமையான தகவல்கள் தேர்தல் தொடர்பான விஜய் கொடுத்த ஆவணங்களில் இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களிடம் வெளிப்படைத்தன்மை பேசும் ஒருவராக தன்னை முன்னிறுத்திய நிலையில் இவ்வளவு பெரிய அளவிலான சொத்து விவரங்கள் குறித்து எழுந்துள்ள சந்தேகங்கள் விஜயின் அரசியல் நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பும் வகையில் அமைந்துள்ளது. அரசியலில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட விஜய் நேர்மை, புதிய அரசியல், வெளிப்படைத்தன்மை போன்ற வார்த்தைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். ஆனால் தற்போது வெளியான விஜய் சொத்து தொடர்பான விவகாரம் அந்த கூறுகளின் உண்மைத்தன்மையை மக்கள் முன் சந்தேகப்படுத்தும் நிலையை உருவாக்கியுள்ளது. ஒரு அரசியல் தலைவர் தனது சொத்து விவரங்களை முழுமையாக வெளிப்படுத்துவது சட்ட ரீதியாகவும் நெறிமுறை ரீதியாகவும் மிகவும் முக்கியமான பொறுப்பு. குறிப்பாக புதிய தலைமுறை அரசியலை முன்னிறுத்தி எடுக்கப் போவதாக மக்கள் மத்தியில் நம்பிக்கை உருவாக்க முயற்சி செய்கிற விஜயிடம் இருந்து அதிகமான வெளிப்படைத்தன்மையை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பை இந்த சொத்து விவகாரம் பெரிதும் பாதித்துள்ளது. அரசியலில் புதிய மாற்றத்தை கொண்டு வருவதாக கூறிய தலைமையின் மீது இவ்வாறு சொத்து மறைவு குற்றச்சாட்டுகள் எழுவது அந்த அரசியல் முயற்சியின் உண்மையான நோக்கம் என்ன என்ற கேள்வியையும் மக்களிடம் எழச் செய்துள்ளது. இப்போது மக்கள் மத்தியில் முக்கியமான கேள்வி ஒன்றே எழுகிறது. வெளிப்படைத்தன்மையை பேசும் ஒருவர் தனது சொத்து விவரங்களில் முழு தெளிவை வழங்கவில்லை என்றால் அவரின் அரசியல் வாக்குறுதிகளை எப்படி நம்புவது என்ற கேள்வி எழுந்துள்ளது. நாட்டு நடப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? விவசாயத்தை பேசிக்கிட்டு பிஜேபி உள்ள வரக்கூடாது, அதுதான் முக்கியம். புரியுதா? நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணையா? ஐயோ நாசமா போனவன், நான் இங்க பூவை கட்டி கஷ்டப்பட்டு வாங்குறேன் காசுலாம் இந்த மாதிரி குடியில கொண்டு போய் விடுறியா? யோசி 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 யோசி. பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முக்கிய அரசியல் பிரமுகர் கைது செய்யப்பட்டார். யோசி யோசி. ஓசி நானா கேட்ட ஓசி பஸ் வேணும்னு நீயே இலவசம் பண்ணுவ, நீயே ஓசின்னு சொல்லி அசிங்கப்படுத்துவியா? என்டிஏ ஜெயிக்கிறது தான் சரி. தமிழர்களின் வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கியவர்களை நிராகரிப்போம். மக்களின் குரல் வெல்ல வாக்களிப்பீர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு.